ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்ட் ஆஃப் குமரி. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது எங்கள் ஊரில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா அரி அல்வா. இது வந்து அரிசியில் பண்ணக்கூடியதான். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஒரு கப்புக்கு வந்து நான் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சாதாரண புழுங்கல் அரிசி தான். இதுக்கு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் வந்து 2 கப் ஃபுல்லாக நான் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய். இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு வடிகட்டியில் வச்சு தண்ணி எல்லாமே போகிற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாதாரண ஒரு சட்டியில் வந்து சட்டி ஹீட் ஆனதும் அதை வந்து அரிசியை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபடணும். இப்போ நான் ஆல்ரெடி இதை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இதை வறுத்து எடுக்கிறதுக்கு. நான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ எனக்கு கலர் பார்த்தீங்கனாலே தெரியும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜாரில் நம்ம போட்டு இதை வந்து பவுடர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நீங்கள் பவுடர் பண்ண வேண்டாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் குறன்னு இருக்க வேண்டாம். மீடியம் சைஸில் நீங்கள் வந்து இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியும் பவுடர் ஆகிடுக்கான்னு பார்த்து அடிச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம இந்த வெல்லத்தை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து இப்போ 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லமெல்லாம் நல்லா கரையணும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது ஃபில்டர் ஆயிரும். இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தை நான் வந்து இதை மாற்றியாச்சு. அதை ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது நல்லா ஹீட் ஆகட்டும். இது கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காவை ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜும் முக்கியம். நம்ம வெள்ளத்தில் ஆட் பண்ணியிருக்க அந்த வாட்டரும் சேர்ந்து கொஞ்சம் வத்தணும். இது வந்து பதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கும்போது தெரியும், ஒட்டு பருவம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். கையில் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு.
ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பூனை நீங்கள் பார்த்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒட்டுற மாதிரியே இருக்கும். அப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த அரிசி பொடி பண்ணியிருக்க கலவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் அதில் சேர்ந்து நல்லா வேகணும். இந்த அரிசியும் சேர்ந்து நல்லா வேகணும். சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நெய் எண்ணெய் எதுவுமே க்ரீஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து சாதாரண அரிசி மாவு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக தட்டி எடுத்துடலாம். சூடாக இருக்கும், அதனால நீங்கள் இந்த கப்பை வச்சு எப்படி தட்டி எடுத்துக்கோங்க. உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக அரிசி மாவு டஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து டைமிங் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து உடனே இதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஆறணும்னு நீங்கள் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் வீக் வரை நீங்கள் இது வந்து வச்சு சாப்பிட்லாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ட் பதம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 1 வீக் வரை வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா போய் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த சிரப் வந்து கரெக்டான ஒரு இதில் இருந்துச்சுன்னா இது வந்து கெட்டு போகாது. கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வரும். இல்லாட்டா எல்லாமே பொடிஞ்சு போகும். அப்போ அது வந்து சரியான ஒரு பதத்தில் வரலேன்னு அர்த்தம். இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆனவரை நான் வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்றி வச்சுறேன். பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது எங்கள் ஊரில் உள்ள ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.